பிரியமானவர்களே, காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளிலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே மன்னாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அதில் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மன்னாவுக்கு ஒரு சைஸ் இருந்தது, ஒரு அளவு இருந்தது. அது கொத்துமல்லி அளவாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கொத்துமல்லி அளவாக இருக்கிற இந்த மன்னாவை அவர்கள் ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அளவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஓமர் என்று சொல்லும்போது நம்முடைய இப்போதைய அளவின்படியாக சுமார் 2 லிட்டர் 200 மில்லிகிராம் என்று சொல்லப்படுகிறது. 2.2 லிட்டர், அதாவது 2 லிட்டர் 200 மில்லிகிராம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை ஒவ்வொருத்தரும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அளவை கொடுக்கிறார், இவ்வளவு எடுத்து நீ சாப்பிடணும்னு சொல்லி. பொதுவாக மருத்துவர்கள் நமக்கு மருந்து கொடுக்கும்போது, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் டானிக் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் மூடியில் 2 மில்லி 4 மில்லி 5 அப்படிலாம் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இந்த மூடிக்கு பாதி அளவு நீங்கள் கொடுங்க, 4 மில்லி கொடுங்க அல்லது 2 மில்லி கொடுங்க என்று சொல்லுவார்கள். ஏன் சொல்கிறாங்க? அந்த அளவுக்கு மருந்து சாப்பிட்டால்தான் இந்த குழந்தைக்கு தேவையான சத்து அதில் கிடைக்கிறது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான பலன் அந்த அளவு அந்த டானிக்கில் மூலமாக குழந்தைக்கு கிடைக்கிறது. ஒரு அளவு சொல்லுகிறார். அப்போ அதில் குறைவாயும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு ஒத்து வராது. அப்போ ஒரு அளவு இருக்கிறது போல நாமும் நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு பலன் கிடைக்கத்தக்கதாக நாம் இந்த தேவனுடைய வார்த்தை என்ற மன்னாவை போதுமான அளவு உட்கொள்ள வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காலையிலேயே எழுந்த உடனே காலண்டரை பார்த்து அன்றைக்குள்ள ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து விட்டு அதை வச்சே நாள் முழுதும் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. சிலர்லாம் சுருக்கமான ஜபம், அது மாதிரி ஒரு வசனம், இது போதாது. மன்னாவை போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வசனத்தை உங்கள் மனம் திருப்தி அடையும் அளவு வாசிக்கிற பழக்கம், அதை தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் குழந்தைக்கு எப்படி அந்த டானிக் மூலம் சத்து கிடைக்குதோ அதே போல் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான சத்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த மன்னாவை போதுமான அளவு சாப்பிடுவதில்லை. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் இன்று முதல் போதுமான அளவு இந்த வேத வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறேன். சிலர்லாம் ஒரு 3 அதிகாரம், சிலர் 5 அதிகாரம் இப்படிலாம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை படித்து முடிச்சவங்கிற தீர்மானத்தோடு வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியம், அந்த மன்னாவை சாப்பிடும்போது அது உங்கள் ஆத்துமாவிற்கு ஒரு நிறைவை கொண்டு வருகிறதான்னு பார்க்கணும். பைபிளில் இருந்து சத்து நமக்கு கிடைக்கணும், கர்த்தரனோடு பேசணும், அதை ஆவிக்குரிய வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கணும். அந்த மனநிலையிலே நாம் வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் வருவார். நிறைய பேர் அப்படி வாசிக்கிறது இல்லை. அவை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். போதுமான அளவு உங்கள் ஆவிக்குரிய மனிதன் சத்தாக பலனாக வாழ்வதற்கு தேவையான அளவு இந்த மன்னாவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக உணவு பாருங்கள், நம்ம ஒரு அளவு எடுத்துக்கொள்கிறோம். பிளேட்டு, சின்ன பிள்ளைன்னா சின்ன பிளேட் வச்சுருக்குறோம், பெரிய ஆள்னா பெரிய பிளேட் வச்சுருக்குறோம். இலை பாருங்கள், கல்யாண வீட்டில் போய் பெரிய இலையாக கேட்குறோம். சாப்பாடு மட்டன் ஊற்றுற குழம்பு பெரிய கரண்டியெல்லாம் வைப்பான்னு பார்க்குறோம். அதெல்லாம் பெருசாக சாப்பிடணும், நிறையா வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிள் வசனம் அப்படி உங்களுக்கு ஆவலாக இருக்கிறதா? அதை யோசித்து பாருங்கள். ஆகவே போதுமான அளவு திருப்தியாக டெய்லி இந்த வசனத்தை மன்னாவை நீங்கள் உட்கொண்டால் உங்கள் ஆவிக்குரிய மனிதன், உங்கள் உள்ளான மனிதன் பலனாக இருப்பான், திடனாக இருப்பான். சோதனைகள் எந்த விதத்தில் வந்தாலும் ஜெயிக்க கிருபை பலனை இந்த மன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே தான் அந்த மன்னாவுக்கு ஒரு அளவை, ஒரு சைஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே அதன்படி போதுமான அளவு வாசியுங்கள், தியானியுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய வேத வசனம் என்ற மன்னாவை போதுமான அளவு தினமும் வாசித்து உட்கொண்டு தியானித்து உள்ளான மனதில் பலனை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல் உடைய கிருபை கடந்து வரட்டும். அதற்கு வருகிற தடைகள் எல்லாம் விலகி போய் ஒரு நல்ல தியானமுள்ள மனுஷனாக, வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.